நம்ம இப்போ நம்ம மாமாவோட ட்ரீம்ஸோட இப்போ பனங்காய் பொறுக்கி 60 பனங்காய் இப்போ உண்ணான்னு எல்லாம் போகிறாங்க. ஓகே, மாப்பிள்ளை சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா வந்துடும் அது போக போக வந்துடும். இன்றைக்கி மிலாடி நமையை முன்னிட்டு ஒரு 60லேருந்து ஒரு 100 பனை விதை பொறுக்கிறதுக்காக வேண்டி கிளம்பிட்டோம். கவர்மெண்ட் லீவு அப்படிங்கிறக்காண்டி பிள்ளைங்க வீட்டில் இருந்துச்சு. இது மாதிரி ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது பிள்ளைங்களே ஆர்வமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறக்காண்டி கிளம்பியாச்சு. போய் பொறுக்கிட்டு நம்ம வைப்போம். வச்சதுக்கப்புறம் காணொலி எடுத்து முகநூலில் பகிர்றோம். அங்க கிளம்பியாச்சு. கருவ மரம்லாம் இருக்குது, கவர் பண்ணு. அதான் எடுத்துக்கிட்டு அந்த ரோட்ல கருவ மரம் வளருது மாமா. கவர்மெண்ட் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோங்க. நீ சொல்லு இப்போ சொன்னதை என்கிட்ட சொல்லு. நிறையா வருது மாமா. இது கவர்மெண்ட் அப்போ சொல்லி நம்ம வெட்டணும். இவர் என்ன சொல்லாருன்னா, கருவ மரம் நிறையா இருக்குது, அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி இதெல்லாம் வெட்ட சொல்லுமாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இந்த கருவ மரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரோட்டில் வண்டி போக முடியாது. பக்கத்தில் பாருங்க, இங்கே பாருங்க எப்படி அட்டம்பாலாக இருக்குது பாருங்க. இதில் தான் நாங்கள் போய் பொறுக்க போகிறோம். அங்கே பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளோ இது. வண்டி ஒரு பக்கத்து ஊருக்கு போகணுன்னா கூட இப்படி இங்கே பக்கத்தில் தான் அங்கெல்லாம் கால்வாலாக்கு அங்கெல்லாம் போய் கல் ஏற்ற முடியல, ஏற்றிட்டும் வர முடியல. இங்கே பாருங்க எப்படி இருக்குதுங்க பாருங்க. எல்லாத்தையும் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஏற்று அங்கே பாருங்க வாழைக்கண்ணு மாங்கன்னு நவா மரம் நூனாவெல்லாம் இந்த சைடு செய்ய விட மாட்டா.